தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இன்னைக்கு என்ன சுத்தரை பத்தி என்ன மகானை பத்தி சொல்ல போறீங்க சார்? பாப்பா ராமதாஸ் அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார். திருவண்ணாமலையில அவர் தவம் செய்த இடத்துக்கு நான் பேர். யார் இந்த ராமதாஸ்? யாரு தானே சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறது, இல்லைன்னா வேண்டாம். துறவு வாழ்க்கைனா அதான், அந்த உண்மையான துறவு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரத்தை சொல்ல அப்படியே மனனம் பண்ணிட்டு இருக்காரு. அதையே சொல்லிட்டு இருக்காரு. 21 நாள் சாப்பாடு கிடையாது, குளிக்க கூட மாட்டார், ஷவரம் எதுவும் பண்ணிக்கல, அப்படியே உட்காந்துடுறார். ராமனே சிந்திச்சுட்டு இருக்கு. 21ஆவது நாள் அவருக்கு ராம தரிசனம் கிடைக்குது. அப்படி கண்ண முடின்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி சின்ன ஒளியா இருக்கு, அப்படி எப்படி பெருசா இருக்கு. அந்த ஒளியை அவர் இழுத்துக்கிற மாதிரி இருக்கு. தான் தான் அந்த ராம்தாஸ் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வானிலை அறிக்கை ரமணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய சித்தர்களை பத்தியும் நிறைய புதிய தகவல்களை பத்தியும் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு என்ன சுத்தரை பத்தி என்ன மகானை பத்தி சொல்ல போறீங்க சார்? பாப்பா ராமதாஸ் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் விசிறி சாமியார் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சார். அவர் தெரியாதவர் மாட்டாங்க. ஸோ அவரை பற்றி சிந்திக்கணும் எப்படியும். அதற்கு முன்பு அவரோட குருவை பற்றி ஒரு வாட்டி சிந்திச்சிரும் அப்படின்ட்டு. ஓகே. ஸ்ரீ சுவாமிகளுடைய குரு இவர். இவர் உங்களுக்கு இவரை பத்தி எப்படி தெரிய வந்தது? உங்களுக்கு நேர்ல போய் பார்த்துருந்தீங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தது? அவருடைய ஆசிரமங்கிறது கஞ்சரங்காடு, இன்னும் இதில் கேரளாவில் இருக்கு, ஆனந்த ஆசிரமம்ன்ட்டு. அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார். ஸோ திருவண்ணாமலையில் அவர் தவம் செய்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஆலமரத்து குகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அடுத்தது நிறைய புத்தகங்கள்லாம் கூட அவரை பற்றிய இதெல்லாம் படிச்சிருக்கேன், குறிப்புகள்லாம். அதான் யார் இந்த ராமதாஸ்? அப்படிதான், அதுதான் கரெக்டு. அவர் ஹொஸ்துர்குங்கிற ஊரில் பிறக்கிறார். 1884ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி. தந்தை பேர் பாலகிருஷ்ண ராவ், அம்மா பேர் லலிதா அப்படி பாயின்னு பேர். இவர் அந்த கேரளாவில் பிறக்கிறார். பிறந்துட்டு அடுத்தது அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில், அந்த ஹோஸ்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறார். அப்புறம் அதிக பெரிய கிளாஸ் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் மங்களூருக்கு போகிறார். அது இந்த கர்நாடகா கேரளாவோட ஒரு எல்லை பகுதியில் தான் இருக்கும் அந்த இடங்கள்லாம். அந்த காசர்கோடு எல்லா பகுதியெல்லாம் அங்கே தான் இருக்கும், கேரளாக்குள்ளே இருக்கும். அந்த சைடு மங்களூர், கர்நாடகாவில் இருக்கும். இவருக்கு படிப்பில் அவ்வளோ தூரம் நாட்டம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஆங்கிலத்தில் நாட்டம் உண்டு. சின்ன வயசுலேயே ட்ராமாலாம் போட்டிருக்கார். அந்த மாதிரி நல்ல ஆங்கில புலமை உண்டு. வரும் அந்த அடுத்த நாட்களில் பெரியவரான போதும் கூட புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். ஆனால் மற்றபடி படிப்பில் அவ்வளோ தூரம் நாட்டம் இல்லை, பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் சிற்பக்கலை, ஓவியம், இது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல ஒரு நாட்டம் உண்டு அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறாருன்னா, அதை பற்றி படிக்கணும்னு தோன்றுறது. ட்ராமாலாம் கூட போட்டிருக்கார். நாடகத்துலேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு அவருக்கு. அப்புறம் அடுத்தது படித்து வேலைக்கு போகணுங்கிற நிலையெல்லாம் வரும் இல்லையா, அதுக்காக மும்பை போகிறார். அப்புறம் சென்னையில் இருக்க ஓவியக் கல்லூரியில் படிச்சிருக்கார். அப்புறம் மும்பையில் போயிட்டு அங்கே அந்த விஜேடின்னு ஒரு கல்லூரி இருக்குது, அதில் படிக்கிறார். அதை படித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த நெசவு தொழில் பற்றி படிக்கிறார். அதனால அவருக்கு நெசவு தொழிலே அது ஸ்பின்னிங் மாஸ்டர் வேலை கிடைக்கிறது. அது குல்பர்காங்கிற ஊரில் கிடைக்கிறது. ஸோ அதனால் அங்கே வேலைக்கு சேர்ந்துடுறார். வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு சேர்ந்த உடனே கல்யாணம் பண்ணணுன்னு தான் வீட்டில் பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல உமா பாயின்னு பேர். அவங்க சாரஸ்வதர்கள் இதுக்கு சமூகம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கல்யாணம் ஆன அப்புறம் வேற ஒரு பேர் வைப்பாங்க.
அதனால் ருக்மா பாய்னு அந்த பேரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வேலை பெறுறது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே ஏதான ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி மாறி மாறி என்னென்னவோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணாருன்னா, இது அவருடைய மாமனாருடைய இடத்துலயே போய் வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறார். அடுத்தது வந்து அவரே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். சேலைகள்லாம் தயார் பண்ணி அதில் படங்க பிரிண்டிங் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணணுன்ட்டு. எதுவும் சரிப்பட்டு வரல. ஒரு விரக்தியினுடைய எல்லைக்கே போய்டுறார். என்ன வாழ்க்கை இது அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் ஒரு குழந்தை வேற பிறந்துடுது, ஒரு பொண்ணு குழந்தை. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பிடுறார். கிளம்பி ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போய்டுறார். நான் வந்து இந்த வாழ்க்கையில் நாட்டம் இல்லை, அதனால் இந்த இல்லற வாழ்க்கையில் அதனால் அப்படி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்டுறார். கிளம்பி போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றுறார். அப்புறம் 1922 ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வரார். அப்புறம் அங்கே என்ன தோணித்தோ தெரியல, அங்கே குளிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா காவி வஸ்திரத்துக்கு மாறிடுறார். இந்த வெள்ளை ஆடை இந்த தூக்கி போட்டு. அடுத்தது யார் தானும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு வச்சுடுறார். துறவு வாழ்க்கைனா அதான், அந்த உண்மையான துறவு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுடுறார். அப்புறம் அடுத்தது ஒவ்வொரு ஊராக போகிறார். பக்கத்தில் மதுரை, சிதம்பரம், திருச்சி, இந்த மாதிரி எல்லா ஸ்ரீரங்கம், முதல்ல திருச்சி எல்லாத்துக்கும் போகிறார். போயிட்டு ஆனால் சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த இறை நம்பிக்கை உண்டு. அந்த இறை நம்பிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து அப்பாவே ஒரு மந்திரத்தை தீட்சை மாதிரி கொடுத்துருக்காரு. ராம் ராம்னு சொல்லுங்க, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிம்பார். விசி சாமியார் தானே சொல்லுவார். ஸோ அதனால் அந்த மந்திரத்தை அப்படியே மனனம் பண்ணிட்டு இருக்காரா, அதையே சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே திருவண்ணாமலைக்கு வர்றார். ரமணருடைய தரிசனம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ரமணர் பார்வை ஒரு மேலே பதியறது. இவர் புல்லரிச்சு படுறது உடம்புல. இவருக்கு சொல்லனா ஒரு ஆனந்தம். அப்படி அப்படியே விடுறார் அவர் காலில் விழுந்துட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த மலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கார். மலையில் நிறைய இடங்கள்லாம் உண்டு. கந்தாசிரமம்னு ரமணர் தங்கின இடம், விருபாக்ஷ குகைங்க ரமணர் தங்கியிருக்கார், அது மாதிரிலாம் உண்டு. அப்படி கீழே வந்தால் அந்த குகை நமச்சிவாயர் கோயில்னு உண்டு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்கன்னா ஆலமரத்து குகைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிறார். 21 நாள் சாப்பாடு கிடையாது. சாப்பாடு பெருசாக கிடையாது, கொஞ்சோண்டு யாரானா கொடுத்தானா, இல்லாட்டா விட்டுருவார். அதை பற்றி கவலைப்பட மாட்டார். குளிக்க கூட மாட்டார். ஷவரம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படியே உட்காந்துடுறார். ராமனே சிந்திச்சுட்டு இருக்கார் இந்த 21 நாள். 21வது நாள் அவருக்கு ராம தரிசனம் கிடைக்கிறது. எங்கே பார்த்தாலும் ராமரே கண்ணில் தென்படுறார். மற்ற எதுவுமே தென்படலை. அந்த நிலைக்கு போய்டுறார். நான் இதுக்கு சொல்லணும்னா நம்ம பாரதியார் பாட்டு தான் ஞாபகம் வரும். காக்கை சிறகை நீலே நந்தனாலா, உந்தன் கரிய நீரம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா அப்படின்னு சொல்லுவார். உன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதம் இசைக்குதையா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்த நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலாம்பர். அந்த மாதிரி தான் பாரதியாருக்கு எந்த கடவுளை பார்த்தாலும் அப்படிதான். அதே தேவியை பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரும் அவருக்கு. எங்கெங்கு காணினும் சக்தியாடா, 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு காணும் அந்த கோடி அண்டம் இந்த தாயின் கைப்பந்த நாடு மடாம்பார். ஸோ எங்கே பார்த்தாலும் சக்தியை அவர் காணிச்சு கொடுக்கும். அதே நிலையம் அவருக்கு. எங்கே பார்த்தாலும் ராமர். மரத்தை பார்த்தா ராமரா, அதை போய் கட்டிக்க பார்ப்பார். அப்புறம் ஏதானும் ஆடோ மாடோ அந்த மாதிரி அது ராமராகவே தெரியும் அவருக்கு. ஒரு அதை மேய்க்கிற ஒரு ஆள் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஓட ஆரம்பிச்சுடுறார். அவனுக்கு பயம் வருது. அப்புறம் அவனுக்கு பயம் கொஞ்சம் தெளிஞ்சு போய்டுறது. காரணம் என்னன்னா, ஒரு வாய் பொக்க வாயாக இருக்குது. நல்ல வேலை நம்மளை கடிக்க மாட்டாருங்கிற இதில் இருக்கான் அவன். ஸோ அந்த நிலையில் இருக்கார். அப்புறம் ஆனந்த நிலையில்தான் அப்படியே இறங்கி வர்றார். வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காளஹஸ்திக்கு போகிறார்.
காளஹஸ்திக்கு போனதுக்கப்புறம் ட்ரெயினில் எங்கே டிக்கெட்லாம் வாங்குறதுலாம் கிடையாது. சும்மா இப்படி ஏறி உட்காந்துப்பார், அவ்வளோதான். ஏன்னா பைசா கையில் இருந்தால் தானே டிக்கெட் வாங்குறதுக்கு. அதனால ஏறி உட்காந்துடுவார். அப்புறம் அங்கே ஒரு சாது யாரோ ஒருத்தர் சேர்ற சாதுராமன் ஒருத்தர், நம்ம எங்கே போகலாங்கிறார். பூரி போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பூரி ஜெகநாதர் தரிசனம் பண்ணலாங்கிறார். சரி, ஓகே, பண்ணலாம் அப்படிங்கிறார். 2 பேரும் ட்ரெயினில் ஏறுறாங்க. டக்குன்னு ஒரு டிக்கெட் செக்கர் வரான். நல்லா ஆங்கிலம் படித்தவர், ஆங்கிலேயர் கூட இருந்துருக்கலாம், தெரியல. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலம் படித்தவர், அவர் வந்து டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ் அப்படிங்கிறார். நல்லா இவர் இங்கிலீஷில் நல்லா பேசுவார் இல்லையா. வி டோன்ட் கேரி டிக்கெட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாரு. வி ஆர் சாதுஸ், வி டோன்ட் கேரி டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நல்லா இங்கிலீஷ் பேசுகிற நீ டிக்கெட் மாத்திரம் ஏன் வாங்காத இப்படி வண்டியில் பண்ணுற, தப்பாச்சுன்னு சொல்லி இறங்கு கீழங்கிறார். நான் இறங்கிட்டார். 2 பேரும் இறங்கிடுறாங்க. ஸ்டேஷனில் இறங்கினோன்னா வழியில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இவரும் ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் வண்டி நிற்கிறது. அப்புறம் வை யூ ஆர் ட்ராவலிங் லைக் திஸ்ங்கிறாரு. வி ஆர் கோயிங் எவ்ரிவேர் அண்ட் வி ஆர் சீயிங் காட் அப்படிங்கிறார். நீ உன் ஊர்லேயே கடவுளை பார்க்கக்கூடாதுங்கிறார். என் ஊரில் நான் கடவுளை பார்க்குறேன், அது மாதிரி போகிற இடத்துக்கும் போயிட்டு அங்கங்கே கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், கடவுளை பார்த்துட்டு இருக்கேங்கிறார். இப்போ நீ இந்த இடத்துல இருக்க, நீ கடவுளை பார்க்குறேங்கிற. பார்த்துட்டு இருக்கேன். எங்கன்னா அந்த டிக்கெட் செக்கரையே காட்டுறது. இப்போ கடவுள் நீயே ராமா நீ நிற்கிறியங்கிறார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் நெகிழ்ந்து போய்ட்றார். வா வண்டியில் வந்து உட்காருன்னு சொல்லி 2 பேரையும் வண்டியில் உட்கார சொல்லிவிட்டு இதை பேசிவிட்டு, நீ பூரியில் போயிட்டு அங்கேயும் கடவுளை பார்த்துட்டு இருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போய்ட்றார். அதுக்கப்புறம் இவர் பூரிக்குள்ளே போகிறார். போயிட்டு அதுக்கப்புறம் நிறையா பயணங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஹரித்வார், ரிஷிகேஷ், மதுரா, பிருந்தாவன் அந்த மாதிரிலாம் போகிறார். அதே மாதிரி குஜராத்தில் துவாரகா, அதெல்லாம் போகாத இடங்கள்ல எல்லா ஊரும் போகிறார். போயிட்டு அதுக்கப்புறம் ஹுப்ளி கிட்ட வர்றார். ஹுப்ளி கிட்ட வரும்போது என்ன ஆச்சுனாக்க, இவர் கடவுளில் ஒரு தேடலில் இவர் இருக்கார். அதனால் இவர் அங்கே எங்கே போயிட்டுருக்கார். ஆனால் இவர் தேடலில் இவருடைய மனைவியும் மகளும் இருக்காங்க. இவன் மனுஷன் எங்கடா போனான்னு சொல்லி அவங்க தேடலில் இருக்காங்க. இவரை வந்து இந்த 1923 வருடம் இவரை பிடிச்சிடுறாங்க. இவரை ஹூப்ளியில் ஒரு ஆசிரமத்தில் இருக்கார். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சுவாமி கிட்ட இருக்கும்போது ஒரு டக்குன்னு வந்து இவரை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் வந்து இவரை வந்து விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. சரி நம்ம ஊருக்கு போயிடலாம், வா கிளம்பலாங்கிறார். இவரை பிடிச்சி இழுத்துன்னு போனால் இவர் பெங்களூர் ஆள் எஸ்கேப், திரும்பி காணாத போய்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கதிரி குன்றுகள்னு உண்டு. அந்த கதிரி குண்டுகளில் பஞ்ச பாண்டவா குகைகள்னு உண்டு. அந்த குகையில் போய் உட்காந்துடுறார். உட்காந்ததுக்கப்புறம் அவருக்கு சமாதி நிலை கிடைக்கிறது. அங்கே சமாதி நிலை கிடைக்கிறது. சமாதி நிலைனாக்க அதான் அந்த ரொம்ப தீவிரமான தேடலில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்க கர்ம வினைகள்லாம் முடிஞ்ச பிறகு அது ஒரு கிடைக்கும். இவருக்கும் அது கிடைக்கிறது. நிர்விகல்ப சமாதிங்கிற நிலையை அவர் கிடைக்கிறது. எப்படின்னா இப்போ கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருக்கார். அது விவரிக்கிறார் அவருக்கு அந்த சமாதி. ஏன்னா அந்த நிலையை அடைஞ்சவங்க சொன்னாதான் அந்த தேடலில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஓ ஞானி ஆனானாக்கா அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, இந்த அனுபவம் இருந்திருக்குன்னு தெரியும். அதுக்காக ஞானியோடைய வாழ்க்கையை வரலாறு பிடிப்பாங்க, ஞானியுடைய சமாதியை தேடி போவாங்க. ஸோ அங்கே நம்மளுக்கு அந்த அனுபவம் கிட்டுமா அப்படின்ட்டு. அதனால எல்லாரும் போகிறதே ஆக்சுவலி. ஸோ இவருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். அப்படி கண்ணை அப்படின்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஒளி வந்து சின்ன ஒளியாக இருக்குது, அப்படி பெருசாகுது. அதுக்கப்புறம் மின்னல் போல் வெட்டுறது. இந்த மின்னல் வெட்டில் வந்து அப்படியே புலகாங்கின்னு அடைஞ்சுடுறார். அடைஞ்சி அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஒளியை அவர் இழுத்துக்கிற மாதிரி இருக்குது. அவரை அந்தராத்மா அப்படி இழுத்துக்கிற மாதிரி இருக்குது. இழுத்துக்கும் போது தான் அந்த ராம்தாஸ் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத படுறது. ஸோ அதனால் அந்த நிலைக்கு போய்டுறார். அது வந்து ஒரு சில மணி நேரம் இருக்குது. அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்துடுறார். அதுதான் அந்த நிர்விகல்ப சமாதி. நம்ம நடந்து போகும்போது அப்போ எப்போதுமே அதே நிலையில் இருக்கோம்னு வச்சுக்கோ, அதை சகஜ சமாதிம்பாங்க. நான் உடலால் ஆத்மான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒருத்தரை பற்றி சொன்னேன் இல்லையா, நம்ம நெரூரில் சதா சுப்பிரமணியர்லாம், அவரெல்லாம் அந்த நிலையில் இருந்தார். ஆமாம். ஸோ அதனால் இவர் இந்த அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வச்சுங்களேன்,
அந்த இதில் இருக்க அந்த கிடச்சிடுறது இவருக்கு. ஸோ அதனால் ஒரு ஆனந்தம் ஏற்றுறது. அதுக்கப்புறம் இந்த ஆனந்தத்தினால என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறார். அதை வந்து காசர்கோடு பக்கத்தில் அவர் ஊர்கிட்டக்கே தான் வரும். அங்கே வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த ஆசிரமத்துக்கு பேர் ஆனந்த ஆசிரமம். ஏன் சார் அந்த பேர் ஆனந்த அதாவது இப்போது மனுஷன் நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம். ஹோட்டலில் எதுக்கு போய் இந்த ஐட்டம் சாப்பிட்றோம்? எதுக்கு? பசிக்கிற சில வாட்டி பசிக்காதே கூட சாப்பிடுவோம். ஏதோ ஒரு ஐட்டம் பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றது இல்லை. இப்போ என்ன கிடைக்கிறது உங்களுக்கு? சாப்பிட்றதுனால சந்தோஷம், அது ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணுன்னு படம் போகிறாங்க. எதுக்கு போகிறீங்க? ஹாப்பினஸ்க்காக. ஆனந்தம். அது நிலையாக இருக்குமா இல்லையா? நிலையானது இல்லை. அது கொஞ்ச நேரம் மறந்து போயிடும். அவ்வளோதான். எப்போ நினச்சினா அந்த ஆனந்தம் வரும். அன்றைக்கி போனோமேன்ட்டு எப்போ அது 24 மணி நேரம் இருக்காது. ஸோ இவருக்கு வந்து அந்த நிலையிலேயே எப்போதும் ஆனந்தமாக தான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறார் இல்லையா? எப்போதும் ஆனந்தத்தில் இருக்கார். நம்ம எப்போ அந்த ஆனந்தத்தில் இருப்போம்? டெய்லி இருப்போம். நான் திடீர்னு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம். கனவும் வராது, இந்த உலகமும் தெரியாது. திடீர்னு எழுந்த அப்புறம் என்ன தோன்றது? திருப்பி 2 மணியா? சரி திருப்பி ஒரு 3 ஹவர் 4 ஹவர் படுத்துக்கலாம். ஒன்றும் கேட்ட போகிறதில்ல. இருந்தாலும் தூங்கலாம்னு தோன்றது இல்லை. ஒரு ஆனந்தம் வருது இல்லையா? அந்த நேரத்தில் அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு போகிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விழித்திருக்க நிலையிலையும் அதே ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் இந்த ஆழ்ந்த உறக்கிறதுக்கு அதே ஆனந்தம் கிடைக்கும். ஸோ இவருக்கு இப்போ 24 மணி நேரம் ஆனந்தங்க. அந்த ஆத்மா பார்த்தனால ஆத்ம தரிசனம்னால ஆனந்தம் இருக்குது. அதனால அந்த ஆனந்தாங்கிறத சன்னியாசிகளோட பேரை அதனால தான் வச்சுக்கிறாங்க. சச்சிதானந்தா, நித்யானந்தா அப்படின்லாம் வருது இல்லையா பேர்? ஸோ அவங்களாம் ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அந்த பேர் வருது. நீங்க அந்த இடத்துக்கு போய் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இது எனக்கு கேட்கும் போது இப்படியா அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன் அப்படின்னா என்ன? இல்லை, நம்ம திருவண்ணாமலை இன்னும் நான் ஆனந்த ஆசிரமம் போகலை. இருந்தாலும் அந்த திருவண்ணாமலை அந்த ஆலத்து மரத்து குகையெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது. டெஃபினட்டாக அவருக்கு எங்கே அந்த ராம தரிசனம் கிடைச்சதோ அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. டெஃபினட்டாக அதாவது அந்த சிந்தையிலேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவா அந்த ஆனந்தம் கிடைக்கும் அந்த டைமில். பட் ஆனால் அந்த உயரிய நிலை நிர்விகல்ப சமாதிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு மன அமைதி அடையும். ஒரு சலனமற்ற மனம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புகைப்படங்கள் ஏதாவது இருந்ததா சார் அங்க? இந்த ராமரை அங்க பார்த்ததுனால அது மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. இங்கே தான் அவருக்கு ராம தரிசனம் கிடைச்சது அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு அது தெரிஞ்சுது அந்த டைமில். அதுக்கப்புறம் நிறையா பேர் அதை பற்றி பேசுவாங்க இல்லையா? அதனால இப்போ ஆனந்த மரத்துக்கு குகைக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஆனந்த ஆசிரமம் கஞ்சனங்காடு கேரளா சைடில் போனால், இப்போது பெங்களூர்லாம் போயிருக்கேன். வெஸ்ட் கோஸ்ட்டில் நடுவில் காசர்கோட் ஸ்டேஷன் வரும். சரி நம்ம இறங்கி போகணுன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போக மாட்டான். அதுக்குன்னே பயணப்பட்டால் தான் போவோம். அது ஒரு வாட்டி பண்ணணும். அதுதான். கண்டிப்பா சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆமாம். அடுத்தது சிறி சுவாமிகளை பற்றியும் கூடிய சீக்கிரம் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.